நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை ஜஸ்ட் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, தமிழ்நாடு அரசு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் ரெக்யூமெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க வரோம். அதாவது காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 3665 காலி பணியிடங்கள் முழு அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் 22/8/2025 முதல் அப்ளை பண்ணலாம். 21/9/2025 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் என்று சொல்லியிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா காவல்துறை, சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை இந்த 3 பணிகளுக்கும் சேர்த்து 3665 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதோட முழு அப்டேட்டும் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். இனிமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த போஸ்டிங் தேவையான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோலயே லெஃப்ட் சைடு கார்னர் கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சஜஷன்ல வரும். சோ அப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்து கொண்டிருப்பது TNUSRB அப்படின்னு சொல்லுங்க, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது காவல்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஹெட்லைன்ல இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, காமன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், கிரேட் 2 ஜெயில் வார்டர் அண்ட் ஃபயர்மேன் இதுக்கெல்லாம் எடுக்க போறதா சொல்லிட்டாங்க. சோ இதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இங்க நோட்டிபிகேஷன் இருக்குது, ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது. ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும். சோ இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஜஸ்ட் இது எடுத்துக்கலாம். சோ TNUSRB ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் 21/8/2025 தான் பாத்தீங்கன்னா அறிவிக்கை தொடங்கியிருக்காங்க. சோ இணையவழி மூலியமாக பாத்தீங்கன்னா 22ஆம் தேதியில இருந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி தான் விண்ணப்பிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அனௌன்ஸ் பண்ண வந்திருக்குது. சோ கடைசி தேதி பாத்தீங்க அப்படின்னா 21/9/2025 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சோ இணையவழியில சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி அதை ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ 25/9/2025 அன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சோ எழுத்து தேர்வு பாத்தீங்கன்னா 9/11/2025 தான் நடக்க போகுது. சோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர், தீயணைப்பாளர். சோ இந்த போஸ்டிங் தான் கொடுக்கறதுக்காங்க. ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் இருக்க போகுது. சோ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 3644 பிளஸ் 21 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 3665 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா காவல்துறை 2ஆம் நிலை காவலருக்கு ஆண்கள் பெண்கள் இரண்டுக்குமே சேர்த்து 2833 காலி பணியிடங்கள் கேட்டிருக்காங்க. சிறை மற்றும் சீர்திருத்த துறைக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலருக்கு ஆண்களுக்கு 142 காலி பணியிடங்களும் பெண்களுக்கு 38 காலி பணியிடங்களும் ஒட்டுமொத்தமாக 180 காலி பணியிடங்கள் கேட்டிருக்காங்க. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைக்கு தீயணைப்பாளருக்கு 631 காலி பணியிடங்கள். சோ ஒட்டுமொத்தமாக 3644 பிளஸ் உடனே பாத்தீங்கன்னா 21 சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் நிலை காவலருக்கு பழங்குடியினர் STக்கு பாத்தீங்கன்னா 21 சேர்த்து கொடுத்திருக்காங்க. சோ இடஒதுக்கீடு பாத்தீங்க அப்படின்னா சார்ந்துள்ள வாரிசுகளுக்கான வாட்ஸ்கம் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2ஆம் நிலை காவலருக்கு பாத்தீங்கன்னா 10% 10 வேகன்சிஸ், 2ஆம் நிலை காவலருக்கு சேம் 10 வேகன்சி, தீயணைப்பாளருக்கு 10 வேகன்சிஸ்.
ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா 7% வந்து கொடுத்திருக்காங்க. 10% காவலருக்கும், 10% வந்து தீயணைப்பாளருக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. மெரிட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து 3% இரண்டாம் நிலை காவலருக்கு மட்டும் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலருக்கும் அதே மாதிரி தீயணைப்பாளருக்கு 5% கொடுத்திருக்காங்க. டெஸ்டூட் விண்டோவா இருக்கீங்க அப்படின்னா இரண்டாம் நிலை காவலருக்கு 3%, இரண்டாம் நிலை சிறை காவலருக்கு வந்து 3%, தீயணைப்பாளருக்கு வந்து எந்த ஒரு பர்சன்டேஜும் கிடையாது. PSTM தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலருக்கு 20%, இரண்டாம் நிலை சிறப்பு காவலருக்கு வந்து சிறை காவலருக்கு வந்து 20%, தீயணைப்பாளருக்கு வந்து 20%. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மாத சம்பளம் 18,200 முதல் ஸ்டார்ட் பண்ணி 67,100 வரை சம்பளம் வந்து சொல்லிக்காங்க. குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இப்ப அடுத்து வந்து ஏஜ் லிமிட். பொது பிரிவினர் ஓசி கேட்டகரிக்கு வந்து 18 வயதுல நிரம்ப இருக்கணும். அப் டு 26 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுலயே பிசி எம்பிசி கேட்டகரிக்கு வந்து 18 முதல் 28 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிட எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து 18 முதல் 31 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. 2/7/1994 பிறந்ததுல இருந்து 1/7/2007 வரைக்கும் வந்து இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த கேட்டகரி வைஸ். மூன்றாம் பாலினத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம் 18 முதல் 31 வயசு வரைக்கும். ஆதரவற்ற விதவைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 37 வயசு வரைக்கும். முன்னாள் ராணுவத்தினருக்கு வந்து அப் டு 47 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுல இந்த ராணுவம், கடற்படை, விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள அவனுடைய வரிசைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு படையில வந்து நீங்க வந்து வேலை செஞ்சீங்கனாலும் சரி நீங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம். அசாம் ரைபிள்ஸ், எல்லை பாதுகாப்பு படை, மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை, மத்திய சேம காவல் படை, இந்திய திபெத் எல்லை காவல், தேசிய பாதுகாப்பு படை, சாஸ்திர சீமா பால், இந்த மாதிரி இருக்கிறதுல எதில் ஒரு பணிந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இப்ப இடஒதுக்கீடுல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷனுக்கு வந்து கேட்டிருக்கீங்க. சோ ஏஜ் ரிலாக்சேஷன் பொது பிரிவினருக்கு ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5, பிசிஎம்க்கு 3.5, எம்பிசிக்கு 20%, எஸ்சி எஸ்டிக்கு 15, அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து 1. சோ இதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லா டீடைல்ஸுமே இதுல இருக்குது. சோ ஒன் பை ஒன் நீங்க படிச்சு பார்த்து விண்ணப்பிக்கலாம். சோ இது எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ விளையாட்டுகள்ல இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டா அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க ஒரு 16 வகையான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்ல இருக்குது. இதுல ஏதாவது வந்து நீங்க பல்கலைக்கழகத்திலேயோ இல்ல வந்து ஸ்டேட் கோல்டு மெடல்லையோ, ஸோ இதே மாதிரி ஸ்டேட்ல விளையாண்டு இருந்தாலும் சரி, இல்ல வந்து காலேஜ் லெவல் ஸ்கூல் காம்படிஷன், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், இந்த மாதிரி ரிலேட்டட் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விளையாட்டு வீரர்களுக்கு அதிகபட்ச வயதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மொத்த காலி பணியிடங்கள் முன்னுரிமை தமிழ் வழியில கோர்றவங்களுக்கு வந்து 20% வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு. சோ தமிழ் வழியில படிச்சீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல படிச்சிருந்தாலும் சரி நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். இதே வந்து நீங்க டிகிரி எடுத்து அதுலயும் வந்து தமிழ்ல படிச்சிருந்தாலும் சரி அங்கேயும் மணிய பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதுல ஏதாவது ஒன்று இங்கிலீஷ் மீடியத்துல எடுத்து ஆங்கிலத்துல எடுத்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 20%க்குள்ள நீங்க உள்ள வர மாட்டீங்க. சோ சிறப்பு ஒதுக்கீடுகள் இந்த முன்னாள் ராணுவத்தினர் ஒதுக்கீடு வந்து கேட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி டெஸ்ட் விண்டோஸ், அவங்களுக்கான டிரான்ஸ்ஜெண்டர், சோ அவங்களுக்கான டீடைல்ஸ், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டீடைல்ஸ், சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தேர்வு முறை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து 80 கொஸ்டின், முதன்மை எழுத்து தேர்வுக்கு வந்து 70, சான்றிதழ் சரிபார்ப்பதில் எதுவுமே கிடையாது, உடல் குற்றளித்தலுக்கும் எந்த இல்லை, உடல் உறுதி தேர்வும் இல்லை, உடல் திறன் போட்டிகள் வந்து 22க்கும் சிறப்பு மதிப்பெண்கள் 6. சோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போறாங்க. அதே மாதிரி எழுத்த தேர்வுக்கான சிலபஸ் டீடைல்ஸும் வந்து இருக்குது. இதே நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபிட்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து உங்களுக்கு 169 இருக்கணும். சோ அதே மாதிரி 5% வந்து எக்ஸ்பாண்டபிள் செஸ்ட் வந்து இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க. ஆண்களுக்கு வந்து 1500 மீட்டர் தூர ஓட்டம் வந்து 7 நிமிடங்கள்ல ஓடி முடிக்கணும் வந்து சொல்லிருக்காங்க. பெண்களுக்கு வந்து 400 மீட்டர் ஓட்டம் வந்து 2 நிமிடங்கள் 30 வினாடிக்குள்ள வந்து முடிக்கணும் வந்து சொல்லிருக்காங்க. முன்னாள் ராணுவத்தில் இருந்தீங்கன்னா 1500 மீட்டர் வந்து 8 நிமிடங்களுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் கயிறு ஏறுதல் இருக்குது. அதுக்கப்புறம் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், சோ இதுல வந்து 2ல ஏதோ என்ன சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி உடற்திறன் போட்டிகளும் வந்து பாத்தீங்கன்னா 24 மதிப்பெண்கள் வந்து பிசிக்கல் எபிசியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க. சோ அது வந்து இதுல கொடுத்திருக்காங்க. சோ நம்ம சொன்ன பாத்தீங்களா, கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல், சோ அதுக்கப்புறம் வந்து ஓட்டம் 100 மீட்டர் 400 மீட்டர் வந்து எதுனா சூஸ் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டால வந்து பிரைவேட்டா வந்து ஷேர் பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்கா இருக்கட்டும், எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்தமாக 3665 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை ஜஸ்ட் நீங்க எங்களுக்கு தட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட்ஸ் எங்களுக்காக வந்து சேரும். உங்களுக்கு மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். அது மட்டும் இல்ல நண்பர்களே, நாளையில இருந்து அதிக கமெண்ட் செய்வர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்டிங்ல வந்து அவங்கள ஹைலைட் பண்ணி நம்ம சேனல் வந்து போட போறோம். சோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹை பட்டனை யாரு அதிகமா வந்து தட்டுறீங்களோ சோ அவங்களுடைய நேமும் வந்து நம்ம சேனல் ஹெட்லைன்ல வரப்போகுது. சோ நீங்க உடனே இப்பவே நீங்க ஹை பட்டனை தட்டி விடலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.